பாம்பை பார்த்தா படையே நடுங்கன்னு சும்மாவா சொன்னாங்க? பாம்பை பார்த்து பயப்படுறதை விட இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு உண்மையை தெரிஞ்சு உங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கோங்க. எந்தெந்த பாம்புக்கெல்லாம் தலை ரொம்ப கூர்மையாக இருக்கோ அதெல்லாம் ரொம்பவே விஷமுள்ள பாம்புகள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், இந்த மாதிரி விரியன் வகை பாம்புகள் தான் ரொம்பவே விஷமான ஒரு பாம்பு. ஸோ இதோட தலைப்பகுதியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூர்மையாக இருக்கும். இனிமே இந்த கூர்மையாக இருக்கக்கூடிய பாம்புகளை பார்த்தா தயவு செய்து அதை அடிக்கணும், கொல்லணும் அப்படின்ட்டு துடிக்காதீங்க. அது உங்களை போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு பால் தான். இப்போ நான் இந்த வீடியோல அதிகமா நஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பாம்பை பத்தி சொல்ல போறேன். இதோட பேரு இங்கிலாந்து டைப்பான் அப்படிங்கக்கூடிய ஒரு பாம்பு. அதிகமா ஆஸ்திரேலியாவில் வறண்ட நிலப்பகுதிகளில் மட்டும்தான் வாழுது. குறிப்பா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய குயின்ஸ்லாந்து, தெற்கு ஆஸ்திரேலியா, இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமாகவே இருக்கு. பகல்ல சுறுசுறுப்பா வேட்டையாடும். சின்ன சின்ன எலி, பெருச்சாளி மாதிரியான பாலூட்டிகள் தான் இதோட மெயின் உணவே. ரொம்ப வேகமா தாக்கி தன்னோட பவர்ஃபுல்லான விஷத்தை ஏத்தி அந்த இரையை அப்படியே அங்கேயே மடக்கி பிடிச்சிரும். இதோட விஷம் தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷம். ஒரு தடவை கடிச்சா சுமார் 100 வளர்ந்த மனுஷங்களை கொல்ற அளவுக்கு விஷத்தை தனக்குள்ள வச்சிருக்கு. இல்லை அப்படின்னா 2,50,000 எலிகளை கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த விஷம். இதோட விஷத்துல நியூரோடாக்சின்ஸ், ஹீமோடாக்சின்ஸ், மயோடாக்சின் அப்படின்ற மாதிரி பலவிதமான டாக்சின்ஸ் இருக்கு. இது நரம்பு மண்டலம், ரத்தம், தசைகள் எல்லாத்தையும் பாதிக்கும். விஷம் நமக்குள்ள போயிருச்சு அப்படின்னாலே மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். தசைகள்லாம் செயலிழந்து போயிடும். கடிச்ச சில மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு பால் ஊத்திடுவாங்க. ஆனா நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அதிகமான விஷமுள்ள பாம்புகள் மனுஷங்களை அதிகமாக கடிக்காது, தேடி வந்து கடிக்கவே கடிக்காது. கடிச்சா கூட சரியான நேரத்தில் ஆன்டிவெனம் போட்டால் உயிரை காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த பாம்புகளோட விஷயத்தில் இருந்து தான் நம்மளுடைய இந்த பாம்பு கடிக்கு எதிரான மருந்து ஆன்டிவெனாமே தயாரிக்கப்படுது. ஒரு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா அந்த பாம்போட விஷத்துக்கு ஏற்ற ஆன்டிவெனம் கொடுத்து தான் அந்த விஷத்தோட எஃபெக்டை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்புகளோட விஷத்தில் இருக்கக்கூடிய சில காம்பவுண்ட்ஸை வச்சு வேற சில மருத்துவ ஆராய்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்காலத்துல இதுல இருந்து புது மருந்துகள் கூட கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்படிப்பட்ட பாம்புகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி விஷ பாம்புகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உண்மைகள் இன்னும் நிறைய வரப்போகுது. மிஸ் பண்ணாம பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க. அவங்களையும் இந்த அபாயகரமான பாம்புகள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க.